கழகத்தின் துணை முதல்வர் அவர்களே, எல்லோரையும் வரவேற்ற தம்பி ராஜீவ்காந்தி அவர்களே மற்றும் உரையாற்றிய நண்பர்களே, மேடையில் விட்டிருக்கிற முன்னணி தலைவர்களே, வெள்ளம்போல் எங்கள் முன்னால் குவிந்திருக்கின்ற இளைஞர்களுடைய எழுச்சி நாயராக விளங்கக்கூடிய தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் காலையில் வந்த பிறகு பார்த்தேன், வழக்கமாக சேர வருகிறவர்கள் இந்த ஆளில் பாதி இருப்பார்கள், மிஞ்சி போனால் கொஞ்சம் நிறைந்திருப்பார்கள். ஆனால் இந்த மண்டபம் நிறைந்து, மேலே இருக்கிற பார்வையாளர்கள் நிறைந்து, வெளியேயும் இவ்வளவு கூட்டத்தை நிறுத்தி இவ்வளவு பேர்கள் கழகத்துக்கு இணைய வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை எல்லாம் நாங்கள் பாராட்டுகிறோம். வருக வருக என்று வரவேற்கிறோம். எந்த திசையிலிருந்து நீங்கள் வந்தீர்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எந்த திசையை நோக்கி நீங்கள் வர வேண்டுமோ அந்த திசையை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தன்மானம், தமிழ் உணர்வு, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், இது எல்லாம் எங்கே எந்த கட்சி தன்னுடைய லட்சியமாக கொண்டு நாட்டு மக்களிடத்தில் விளக்கி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இருக்கிறீர்கள். காரணம், இளைய சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனவே அவர்கள் அடுத்து வாடையாக இந்த இயக்கத்துக்கு வர வேண்டிய நீங்கள் வந்திருப்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் வருகிற வழியில் உங்களோட கவனத்தை திசை திருப்ப பலர் முயற்சித்திருப்பார்கள். நீங்கள் அந்த திசையை நோக்கி போயிருப்பீர்கள். ஆனால் போன பிறகுதான் தெரிகிறது அவர்கள் தலைவர்கள் அல்ல, ஒரு தரந்தாழ்ந்த பிம்பங்கள் என்பது. காரணம், எதை பற்றியும் பேசுவார்கள். நாம் இந்தி எதிர்ப்போம், சிலர் இந்தியை ஆதரிப்பார்கள். நாங்கள் மாநில சுயாட்சி கேட்போம், அதை சிலர் எதிர்ப்பார்கள். இவையெல்லாம் கூட ஒரு அரசியல் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் இங்கே துரைமுருகன், ஒரு MABL, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தின் பொருளாளர், இவ்வளவு அந்தஸ்துக்களையும் பல ஆண்டுகளாக நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒரே ஒருவர், தந்தை பெரியார் அவர்கள்தான். தந்தை பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் இன்னும் நான் முற்றுக்கோவணம் கட்டி ஏர் ஓட்டி கொண்டு தான் இருந்திருப்பேன். ஆகவே நம்மை பற்றி நமக்கு புரிய வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதற்காக அவர் பட்ட அவமானங்கள் அதிகம், எதிர்ப்புரைகள் அதிகம். தன் மீது சேரி வார்த்தை இறைத்தார்கள், எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு முறை பெரியாரிடத்திலே கேட்டார்கள், ஏன் சிலர் இப்படி செய்கிறார்கள் என்று. இன்னும் அவர்கள் பழைய ஆட்களாக இருக்கிறார்கள், இன்னும் திருந்தவில்லை, வருவார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆகவே இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலேயே நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் அந்த பெரியாரை கூட இன்றைக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு